ஏன்னா நம்ம 5 ரூபா 10,000 5000 10,000ன்னு நம்ம வந்து எதையாவது மிச்சம் பண்ணலாம், நமக்கு இவங்க தேவையில்லை அவங்க தேவையில்லை அப்படின்னு பண்ணும்போது கடைசியில் மிக பெரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஆகிறதும், மன நஷ்டம், மான நஷ்டம், பண நஷ்டம், எல்லா நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இதெல்லாம் பண்ணா ஒரு பிரச்சனையுமே வராது. வராம நீங்க அழகா எடுத்துக்கொண்டு போகலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நம்பர் 1 எடுத்துக்கிட்டா, செல்லர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணக்கூடாது. நம்பர் 2, ஐடி ப்ரூஃப் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, பழைய ஃபோட்டோ இருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்கும், ஆனால் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரிஜினலும் இந்த டூப்ளிகேட்டும் ஒன்றா இருக்கா, அதாவது டூப்ளிகேட்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, அந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர்ட்டி எந்த வலதுல என்ன இருக்குது, இடத்துல என்ன இருக்குது, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஈவன் அட்வொகேட் பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கணும். ரெண்டாவது, விட்னஸ். யாரோ ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் பண்ணக்கூடாது. விட்னஸ் யாருன்னா, ஒரு 2 பேர் விற்கிறவங்க, 2 பேர் வாங்குறவங்க, அவங்க சம்பந்தப்பட்டவங்க, முடிஞ்சா 2 பேருடைய அந்த புரோக்கர்ஸ், அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்து பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது. அத்தனை பேர் நம்ம கூட துணைக்கு நிற்பாங்க பிரச்சனை இல்லாமல்.